காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்து சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தின மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் கண்மூடித்தனமான தாக்குதல் அனைவரின் மனதையும் உலுக்கியிருப்பதாக குறிப்பிட்டார். கடந்த ஜூன் மாசத்துல உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ 45 பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க. உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு. இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியா நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா? ஈனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். வருகிற 14ஆம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது. இந்த கூட்டத்தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டிச்சும் அங்கே உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும். காசாவிற்கு தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் செய்ய மத்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வரும் தேர்தலில் வலுவான கூட்டணி அமையும் என தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதாக கூட்டத்தில் பறந்த தாவேக்க கொடிகளை சுட்டிக்காட்டி பேசியது கவனம் பெற்றுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் கூட்டணி குறித்து பேசினார். அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஸ்டாலின் அவர்களே, குமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போகுது. அதிமுக பரப்புரை கூட்டங்களில் தாவேக்க கொடிகள், பேனர்கள் இடம்பெறுவது தொடரும் நிலையில் அது குறித்து எடப்பாடி பழனிசாமியை சுட்டிக்காட்டி பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. கரூர் நெரிசல் சம்பவம் தாவேக்கவின் பரப்புரை கூட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்று என தகவல் வருவதாகவும் திருச்செங்கோட்டில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்காக புதிய அடிமைகளை பாஜக தேடி வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுகவினர் இருக்கும் வரை தமிழ்நாட்டை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறினார். எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னு பாஜக அதிமுகவோட துணையோடு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. பழைய அடிமை பழனிசாமி பத்தலன்னு இன்னைக்கு புது அடிமைகளையும் பாஜக வலை வீசி தேடிட்டு இருக்கு. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். எப்படியாவது புது அடிமைகளை மட்டும் மாட்டிட மாட்டாங்களான்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. அடிமைகள் சிக்குவாங்க. ஆனா எத்தனை அடிமைகள் வந்தாலும் திமுக கருப்பு சிவப்பு கரை போட்டிருக்கக்கூடிய திமுக இருக்கிற வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்கிறதுல தொட்டு கூட உங்களால பார்க்க முடியாது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிரந்தரமாக பிரதமர் மோடி காலில் விழுந்துவிட்டதாகவும் உதயநிதி சாடினார். ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட கால், அந்த அம்மா இறந்த உடனே சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு அமிச்சிட்டு உடனே முதலமைச்சர் ஆகணும்னு திரு டிடிவி தினகரன் அவருடைய கால், அதன் பிறகு கொஞ்ச நாள் மோடியோட கால், அமித்ஷாவோட கால், இன்னைக்கு பர்மனண்டா திரு மோடியோட காலில் போய் சரண்டர் ஆயிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தில் தமிழ்நாடு வெல்லும் என்றும் உதயநிதி கூறினார். விழுப்புரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. அரசூர், கெடார், கோலியனூர், ஜானகிபுரம், வடவனூர், விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் உருவானது. திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ததால் குறுவை அறுவடை பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் கவலையடைந்தனர். நன்னிலம், ஆண்டிப்பந்தல், சன்னாநல்லூர், முடிகுண்டான் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் நனைந்தபடி சென்றனர். அதேபோல கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது.
அரியலூர் மாவட்டத்தில் 2வது நாளாக கனமழை வெளுத்து வாங்கியது. தௌத்தாய்குடம் சுற்றுவட்டார பகுதிகளில் மாலை நேரத்தில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அதேபோல கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. காலை முதல் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை வெளுத்து வாங்கியது. தமிழ்நாட்டில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 47 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 300க்கும் மேற்பட்ட படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில் மீனவர்களை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து 4 விசைப்படகுகளையும் அதிலிருந்த 30 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். கைது செய்யப்பட்ட மீனவர்களை இன்று காலை மன்னார் மீன்வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட இருப்பதாக இலங்கை கடற்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மேலும் 17 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. குடியிருப்புகள், தெருக்கள், சாலைகள், நீர்நிலைகள் மற்றும் வருவாய் கிராமங்களின் பெயர்களில் உள்ள சாதி பெயரை நீக்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதில் உள்ளூர் மக்களிடையே நிலவும் சூழ்நிலை மற்றும் உள்ளூர் மக்களின் கருத்துக்களை பெற்று மதிப்பாய்வு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் காலனி, ஹரிஜன் குடியிருப்பு, வண்ணான்குளம், பறையர் தெரு போன்றவை தவிர்க்கப்பட வேண்டிய பெயர்கள் என்றும் இவற்றை அவசியம் மாற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கள நிலைமை மற்றும் களத்தில் உள்ள உண்மைத்தன்மையின் அடிப்படையில் இந்த பணியை மிகவும் கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் சரிபார்க்கப்பட்ட குடியிருப்புகள், சாலைகள், தெருக்களின் பெயர் மாற்றம் குறித்து மாவட்ட ஆட்சியரால் அறிவிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 19ஆம் தேதிக்குள் சாதி பெயர் மாற்றம் நடைமுறைக்கு கொண்டுவரப்பட்டு கிராம சபையில் அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலனி என்ற சொல் அரசு ஆவணங்கள் மற்றும் புழக்கத்தில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார். மகாராஷ்டிரா மாநிலம் நவி மும்பையில் 19,650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். தெற்கு மும்பையில் இருந்து சுமார் 37 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உல்வே பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்த விமான நிலையம் நாட்டின் தேசிய மலரான தாமரை வடிவில் கட்டப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட விமான நிலையம் என்ற பெயரை பெற்றுள்ள நவி மும்பை விமான நிலையம் சுமார் 1160 ஹெக்டேரில் 3700 மீட்டர் நீளமுள்ள ஓடுதளத்துடன் கட்டப்பட்டுள்ளது. ஆண்டுக்கு 2 கோடி பயணிகளை இந்த விமான நிலையம் கையாளும் என்று கூறப்படும் நிலையில் வரும் டிசம்பர் மாதம் விமான நிலையம் முழுவதும் செயல்பட தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விமான நிலையத்தின் ஒரு முனையம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் இங்கிருந்தே புறப்படும் என்றும் விமான நிலையத்தின் கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடையும் போது 4 முனையங்கள் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தொண்டு கேரள மக்களுக்கு தேவையில்லை என காட்டமாக தெரிவித்த கேரள உயர்நீதிமன்றம் உதவ மனமில்லை என்றால் தைரியமாக சொல்லுங்கள் என சாடியுள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்பு தொடர்பாக கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் A.K. ஜெய்சங்கர நம்பியார் மற்றும் நீதிபதி ஜோவின் ஜெபாஸ்டின் ஆகியோர் அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய சட்டத்தில் வழி இல்லை என மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்தது. இதனால் அதிருப்தி அடைந்த நீதிபதிகள் மத்திய அரசின் பதில் ஏமாற்றம் அளிப்பதாகவும் உணர்ச்சியற்றதாக இருப்பதாகவும் சாடினார்.
சட்ட நுணுக்கங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வதை விட உதவ விரும்பவில்லை என்றால் தைரியமாக சொல்லுங்கள் என மத்திய அரசு வழக்கறிஞரை நோக்கி வினவிய நீதிபதிகள் கேரள மக்களை மத்திய அரசு கைவிட்டதை அப்போதாவது மக்கள் உணர்ந்து கொள்ளட்டும் என காட்டமாக தெரிவித்தனர். இதனிடையே அசாம், குஜராத் மாநில மழை வெள்ள பாதிப்புக்கு மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை பட்டியலிட்ட நீதிபதிகள் மத்திய அரசின் தொண்டு கேரள மக்களுக்கு தேவையில்லை என தெரிவித்தனர். அதோடு வயநாடு பேரிடிவால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கான கடன் வசூல் நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்துமாறு வங்கிகளுக்கு அதிரடியாக உத்தரவிட்டனர். கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான யுஜிசி நெட் தேர்விற்கு நவம்பர் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது. இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரியவும் இளநிலை ஆராய்ச்சி படிப்பிற்கு மத்திய அரசின் உதவித்தொகை பெறவும் நெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியம். இதற்கான யுஜிசி நெட் தேர்வு ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஜூன் மாதம் முதற்கட்ட தேர்வு முடிவடைந்த நிலையில் 2ஆம் கட்ட தேர்வு டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் அதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கியுள்ளது. இந்த தேர்விற்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் ugcnet.nta.nic.in என்ற இணையதளம் வழியாக நவம்பர் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விண்ணப்பங்களில் நவம்பர் 10 முதல் 12ஆம் தேதி வரை திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் என கூறியுள்ள தேசிய தேர்வுகள் முகமை இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம், விண்ணப்ப கட்டணம் உள்ளிட்ட தகவல்களை www.nta.ac.in என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவித்துள்ளது. கோவை அவினாசி சாலையில் கட்டப்பட்டுள்ள தென்னிந்தியாவிலேயே நீளமான உயர்மட்ட பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். கோவை மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க உள்ளார். காலை 9:45 மணிக்கு உலக புத்தொழில் மாநாடு 2025 முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். அதன் பின்னர் 11 மணிக்கு கோவை அவினாசி சாலையில் கட்டப்பட்டுள்ள பாலத்தை திறந்து வைக்க உள்ளார். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக சுமார் 1791 கோடி ரூபாயில் உப்பிலிபாளையம் முதல் கோல்டுவின்ஸ் வரை சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ஜி.டி. நாயுடுவின் பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தில் 304 தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 10 வழித்தடங்களுடன் தென்னிந்தியாவிலேயே மிக நீளமான உயர்மட்ட பாலமாக இது அமைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் செல்லும் போது அதிர்வு மற்றும் சத்தம் கேட்பதை தவிர்க்க புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மூலம் கோவை நகரில் இருந்து விமான நிலையம் செல்லும் நேரம் 45 நிமிடங்களில் இருந்து 10 நிமிடங்களாக குறையும். 12 மணிக்கு சிட்கோ தொழிற்பேட்டை அருகே 126 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவுள்ள தங்கநகை தொழில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய பாமக நிறுவனர் ராமதாஸை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விசிக தலைவர் திருமாவளவன் நலம் விசாரித்தார். உடல் பரிசோதனைக்காக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த 5ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு இருதயம் சார்ந்த ஆஞ்சியோ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருந்த ராமதாஸை முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல அரசியல் கட்சித் தலைவர்கள் சந்தித்து நலம் விசாரித்தனர். இதனையடுத்து சிகிச்சை முடிந்து செவ்வாய்க்கிழமை மாலை பாமக நிறுவனர் ராமதாஸ் வீடு திரும்பினார். இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸை விசிக தலைவர் திருமாவளவன் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நலம் விசாரித்துள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட திருமாவளவன், மருத்துவர் ராமதாஸை தாம் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்ததாகவும் அவர் முழுமையாக நலம் பெற வேண்டுமென விசிக சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். இமயமலைக்கு சுற்றுலா சென்றுள்ள நடிகர் ரஜினிகாந்த் பாபாஜி குகையில் தங்கி உணவருந்தினார். நடிகர் ரஜினிகாந்த் ஒரு வார கால ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு சுற்றுலா சென்றுள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் உள்ள ஆசிரமத்தில் தங்கிய அவர் அங்கிருந்து பத்ரிநாத் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அங்கிருந்து நேராக இமயமலை செல்லலாம் என்று ரஜினி திட்டமிட்ட நிலையில் கடும் மழை மற்றும் பனிப்பொழிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பத்ரிநாத்தில் இருந்து ரஜினிகாந்த் பாபாஜி குகைக்கு சென்றார். பாபாஜி ஆசிரமத்தில் உணவருந்திய அவர் அங்குள்ள நிர்வாகிகளுடன் கலந்துரையாடினார். அதன் பிறகு சாலையோர டீ கடையில் தேநீர் அருந்திய ரஜினியுடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். போர் நிறுத்தம் தொடர்பான முதல்கட்ட அமைதி ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் காசாவின் ஹமாஸ் குழுவினர் இடையே 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் 20 அம்ச திட்டத்தை முன்மொழிந்திருந்தார். இது தொடர்பாக எகிப்து நாட்டில் இஸ்ரேல் அரசு, ஹமாஸ் குழுவினர் இடையே அமைதி பேச்சுவார்த்தை 3வது நாளாக நேற்று நடைபெற்றது. இதில் போர் நிறுத்தம் தொடர்பான முதல்கட்ட அமைதி ஒப்பந்தத்தில் இஸ்ரேலும் ஹமாஸும் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின்படி ஹமாஸ் வசமுள்ள பிணை கைதிகள் அனைவரும் விரைவில் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் காசா முனையிலிருந்து இஸ்ரேலிய படை வெளியேறும் என்றும் டிரம்ப் கூறியுள்ளார். இஸ்லாமிய நாடுகள், இஸ்ரேல் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாடுகளுக்கு இது ஒரு சிறந்த நாள் என்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள டிரம்ப் அமைதி பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தராக செயல்பட்ட கத்தார், எகிப்து மற்றும் துருக்கி நாடுகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்.